ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருவுமாய் உங்களை சந்திக்க வைத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பகுதி 2 நாம் இதில் பார்க்கிறோம். ஏற்கனவே பகுதி 1 அப்போஸ்தலனாகிய பவுல் முள் சரீரத்தில் இருந்தது, அதை குறித்து பகுதி 1 நாம் பார்த்தோம். இது பகுதி 2. பகுதி 1 பார்க்காதவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்கள் போய் பகுதி 1 பார்க்கலாம். அந்த பகுதி 1 நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில முதல் பகுதியிலே என்னை உயர்த்தாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆனால் அப்படி அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் ஒரு விசேஷமான ஒரு வெளிப்பாடை அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த வெளிப்பாட்டின் நிமித்தமாய் தேவன் புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய சுவிசேஷத்தை வல்லமையோடு கூட வெளிப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை பிசாசு தடை பண்ணும்படியாக உயர்ந்து போய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு மாம்சத்துல அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி நாம் முதல் பகுதியை பார்த்தோம். ஏன் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பெருமை இல்லை என்பதை நமக்கு ஏற்கனவே இந்த பகுதியிலே நாம் வாசித்து பார்த்தாலே தெரியும். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலேயே 14 வருஷத்துக்கு முன்பு நடந்த காரியத்தை அவருக்கு அந்த தாழ்மை இருந்தபடினால்தான் 14 வருஷம் இந்த ரகசியத்தை அவர் ஒருவருக்குமே சொல்லவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைச்சதையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததையும் 14 வருஷம் யாருக்குமே அவர் சொல்லவில்லை. அதிலிருந்து அவருக்கு தெரிகிறது, அவ்வளவு பெரிய வல்லமையும் அவ்வளவு பெரிய வெளிப்பாட்டையும் பெற்ற தேவ மனுஷன் 14 வருஷம் அந்த வெளிப்பாடை யாருக்குமே சொல்லவில்லை. அதிலிருந்து நமக்கு தெரிகிறது, அவர் ஏற்கனவே ஒரு நல்ல தாழ்மையானவர், பெருமை இல்லை என்று சொல்லி. அதனாலே அதனுடைய அர்த்தம் அது அல்ல என்று சொல்லி நாம் ஏற்கனவே முதல் பகுதியில பார்த்தோம். இந்த 2வது பகுதியில என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், அன்றியும் தான் உயர்ந்து போய் தேவன் வைத்த அந்த வெளிப்பாட்டினாலே அவர் ரொம்ப எஃபெக்டிவா சுவிசேஷ ஊழியத்தை, அந்த தாக்கத்தை புறஜாதிகளுக்குள்ள செய்யாதபடிக்கு, உயர்ந்து போகாதபடிக்கு அவருடைய மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பிசாசுடைய தூதன் என்று சொல்லுகிறார். 2வது பகுதியில என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாம்சத்தின் முள்ளிலே இந்த 2வது பகுதியில என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், அநேகர் இந்த மாம்சத்தின் முள்ளை வியாதியா இருக்க வேண்டும் அவர் பவுலுக்கு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பலவீனப்பட்டிருக்க வேண்டும், அவருக்கு சரீரத்திலே ஏதோ வியாதி இருக்கிறது, அதனால்தான் அவருக்கு அப்படியா சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முதலாவதாக என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுவதற்கு 2 காரணம் இருக்கிறது. வியாதி என்று சொல்வதற்கு 2 காரணம் இருக்கிறது. அதுல ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இவர் சொல்லுவதற்கு அடுத்ததாகவே தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, என்னை விட்டு இந்த மாம்சத்திலே முள் நீங்க வேண்டும் என்று சொல்லி பவுல் 3 தடவை ஜெபிக்கிறார். அப்போது தேவன் அவருக்கு பதில் கொடுக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பலவீனம் என்ற வார்த்தையை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் வியாதியா இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், அந்த பலவீனம் என்ற கிரீக் வேர்ட், அந்த வார்த்தை அதிசியா என்று சொல்லப்படுகிறது. ASTHENEIA என்ற கிரீக் வேர்ட், அந்த கிரேக்க பதம் பலவீனம். இந்த பலவீனம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 24 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பலவீனத்துக்கு கிரீக் வேர்ட்ல இப்படிப்பட்ட வார்த்தைக்கு 7 விதமான டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. நல்லா கவனிங்க, 7 விதமான டெஃபினேஷன்ல ஒரு டெஃபினேஷன் வியாதியின் மூலமாய் உண்டாகிற பலவீனம் சரீரத்துல. நல்லா கவனிங்க, வியாதியின் மூலம் சரீரத்துல உண்டாகிற ஒரு பலவீனம், அதுக்கும் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எதை வைத்து இதை வியாதியா இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தேவன் பதில் கொடுக்கும் போது உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் தங்குன்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த பலவீனம், அந்த கிரீக் வேர்டுடைய டெஃபினேஷன்ல ஒரு டெஃபினேஷன் என்னன்னா, வியாதியின் மூலம் சரீரத்துல உண்டாகிற பலவீனம். அதனாலே
அவர் வியாதியா இருந்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். அதுல 7 விதமான டெபினேஷன் என்று சொன்னேன். ரெண்டாவது இன்னொரு டெபினேஷன் இருக்குது அந்த கிரீக் வேர்டுக்கு, வயதானது நிமித்தமாய் சரீரத்துல உண்டாகிற பலவீனம். அப்ப அதுலயே பாத்தீங்கன்னா அது பொருந்தாது. அதனால இதுல 7 விதமான காரியங்கள் இருக்குது. இன்னொரு காரியத்தை பாத்தீங்கன்னா, பலவீனமா இருக்கும் போது தேவையான பலன் தேவைப்படுகிற ஒரு காரியம். இப்ப பாருங்க, சாப்பிடாம இருந்தா அப்போ ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடலன்னா அங்க ஒரு பலன் தேவைப்படும். இதை அப்போஸ்தலனாகிய பவுலே, நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை 9ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். அவர் தரிசனம் ஆகும்போது அந்த அந்த மகிமையான ஒளி அவரை சந்தித்தபடினாலே அவருடைய கண்கள் தெரியாமல் போனது. 3 நாள் சாப்பிடல பாருங்க. வேதம் அப்படியே சொல்லுகிறது. 3ஆவது நாள் அவர் அனனியாவை சந்தித்து அங்க ஒரு பார்வை அடையும் போது போஜனம் பண்ணி பலப்பட்டார். என்ன பண்ணி போஜனம். அப்போ சாப்பிட்ட பிறகு 3 நாள் சாப்பிடல, சாப்பிட்ட பிறகு அவருக்கு ஒரு பலன் வருது. he needs strength. அவருக்கு அப்ப அந்த பலவீனத்திலிருந்து ஒரு பலனை கொள்கிறார். அதுக்கும் அந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 7 விதமான காரியங்கள் சொன்ன, இப்ப 3 மட்டும் தான் சொன்னேன். ஆனா இவர்கள் சொல்லுகிறவர்கள் எந்த வார்த்தையிலே வியாதியினாலே சரீரத்துல ஒரு பலவீனம் உண்டாகிறது என்ற வார்த்தையும் குறிக்கிறபடினாலே முதலாவது அவர்கள் சொல்லுகிறார்கள் இது வியாதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் பதில் அப்படி இருக்கிறது, உன் பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி. இன்னொரு காரியம், அவர்கள் வியாதியா இருக்கிறதுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா இந்த பலவீனம் என்ற வார்த்தை. அப்ப இந்த பலவீனம் என்ற வார்த்தை முதலாவது இயேசு சொல்லுகிற பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய், இந்த 2 காரியத்தை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வியாதி இருந்திருக்க வேண்டும் சரீரத்திலே. அந்த சரீரத்துல வியாதி இருந்தபடினால்தான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்துல இப்போது நான் உங்களுக்கு தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வியாதி இல்லை என்பதை நான் உங்களுக்கு வேத வசனத்தை காட்டுகிறேன். ஒன்று, ஏன் வியாதி அவருக்கு இருந்திருக்காது என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்துல அவர் ஊழியத்துல சந்தித்த எல்லா காரியங்களையும் ரொம்ப விவரித்து சொல்லுகிறார். அவருடைய பிரயாணங்கள், அடிகள், நாசம், மோசங்கள், கண்விழிப்புகள், உபவாசங்கள், நிர்வாணத்திலே, கப்பர் சேதத்தில இருந்த எல்லா காரியத்தையும், பசியிலே தாகத்திலே இருந்த எல்லா காரியத்தையும் விவரித்து சொல்கிறார். அங்கு ஒரு வார்த்தை கூட தம் வியாதியா இருந்ததை அவர் குறிப்பிடவில்லை. ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை ரொம்ப தெளிவாய் அறிந்தவர், தெரிந்தவர், சுவிசேஷத்தை விசுவாசித்தவர். அப்போது தேவனுடைய வார்த்தையும் சுவிசேஷமும் அவருக்கு நல்லா தெரியும். மத்தேயு 8:17 நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளையும் பலவீனங்களையும் வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்ற வார்த்தை அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதை காட்டிலும் வெளிப்பாடை பெற்றவர் அவர். அதனால கண்டிப்பா இந்த சுவிசேஷம் அவருக்கு தெளிவா தெரியும். வியாதி இல்ல, சுவிசேஷ நிமித்தமாய். சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் சுகத்தோடு கூட இருக்க வேண்டும். சரீரத்தில் வியாதி இருப்பது தேவனுடைய சித்தமல்ல என்பதை பவுல் கட்டாயம் அறிந்திருப்பார். 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 83ஆம் அதிகாரம். இதையெல்லாம் அவருக்கு தெரியும், கட்டாயம் தெரிந்திருக்கும், கட்டாயம் அவருக்கு தெரியும். அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டாயம் அவர் சரீரம் அந்த பலவீனம், அந்த மாம்சத்தின் முள் என்று சொல்லுகிற வார்த்தை, அந்த சாத்தானுடைய தூதன், அவரை குட்டும் சாத்தானுடைய தூதன், அவர் உயர்ந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை ரொம்ப எஃபெக்டா செய்யக்கூடாதபடிக்கு அங்க வியாதி கட்டாயம் இருந்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் திரும்ப நான் ஒரு காரியத்தை அங்க விவரிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் போது அங்க என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அங்கு ஒரு கப்பல் சரீரத்திலே அவர்கள் தாண்டி மெலித்தான்கிற ஒரு தீவுக்கு வருகிறார்கள். அந்த தீவில வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க ரொம்ப குளிரா இருக்குதுன்னு சொல்லிட்டு விறக போட்டு என்ன பண்றாங்கன்னா குளிர் காயிறாங்க. அந்த விறக போட்டு பவுல் விறக போடும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு விஷ பூச்சி அவர் கையை அப்படியே கவ்வி கொண்டுதான். அது பார்த்தா என்ன சொல்லு கவ்வி கொண்டது அப்படின்னு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, அது ஒரு விஷ பாம்பாய் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி யூகிக்கப்படுகிறது. என்று சொன்னால் அது கவ்வி கொண்டது. அந்த நெருப்புக்கு விறகு எடுக்கிறாரு,
குளிர் காயறதுக்காக அந்த விறகை எடுக்கும் போது அந்த விறகுல இருந்து அந்த விஷ சர்ப்பமா போல இருக்கிற ஒன்று இவருடைய கையை நல்லா கவனிங்க, இவருடைய சரீரம் கையை கவ்வி கொண்டது. வேதம் சொல்லுகிற அந்த பகுதியில நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அப்போது எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருகிறார்கள். இந்த மனுஷன் கொலைபாதகன், தவறு ஒன்ன செஞ்சுட்டு தப்பிக்க வராரு, அதனாலே கடவுளே பார்த்து இவருக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டார்கள். அப்படி சொல்லும் போது 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, அப்போஸ்தலர் 28:5, அவன் அந்த பூச்சை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அந்த பூச்சை ரொம்ப அசால்ட்டா திரும்ப அந்த தீயிலே தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு ஒரு தீங்கும் அவர் அடையாதிருந்தார். 6ஆம் வசனத்தை, அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அங்க சினாரியாவே டோட்டலா மாறிச்சு பாருங்க. கைய கவி கொண்ட உடனே என்ன யோசிக்கிறாங்க? தப்பு பண்ணிட்டான், செத்தான் இவன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷம் நிறைந்த ஒரு பூச்சி என்று அந்த மெலித்தா தீவில் இருக்கிறவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த பூச்சி கவி கொண்டால் கட்டாயம் மரித்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தபடினாலே இவர் எப்போது மரிப்பார் என்று சொல்லி அவரையே நெடுநேரமாய் பவுலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பவுல் அதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சின்ன ஒரு பூச்சை தட்டி விடுற மாதிரி அந்த விஷ பூச்சை, அந்த சர்ப்பத்தை அவர் தள்ளிவிட்டு ஒரு தீங்கும் காணாதிருந்தார். பின்னாலேயே வாசித்து பாத்தீங்கன்னா, வியாதிஸ்தராய் இருக்கிறவர்களை அவர் அங்கு சுகமாக்குகிறார். வியாதிஸ்தர வந்தவர்களே எல்லாரும் அங்க கொண்டு வராங்க, அவளை சுகமாக்குகிறார். அப்போ அவருடைய சரீரத்திலே கையை ஒரு விஷ பூச்சி கவ்வும் போது அவருடைய சரீரத்தை அந்த விஷம் பாதிக்கவில்லை என்கிற ஒரு உண்மையை நாம் இங்கு கண்டுகொள்ள வேண்டும். அப்போ ஒரு வியாதி ஒரு மனுஷனை தாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிருமி அவருடைய சரீரத்தை ஆள முடியாது. ஏனென்று சொன்னால் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அந்த விஷ பூச்சி, அந்த விஷம் அவருடைய சரீரத்துக்குள்ளே போகாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பும் சுகமும் அந்த அபிஷேகமும் அந்த வார்த்தையும் அவருக்குள்ளே இருந்தது. இன்னும் சில இந்த கோவிட் நாட்களிலே ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் அந்த அவருடைய காரியத்தை குறித்து பார்த்தேன் பாருங்க. இப்போ இந்த கோவிட் நாட்களுக்கு முன்பாக இன்னொரு பயங்கரமான ஒரு இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கும் போது ஒரு தேசத்திலே ஒரு தேவ மனுஷன், பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் மாஸ்க் போட்டு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டார்கள். ஏனால் இதை காட்டிலும் பயங்கரமான அந்த கொள்ளை நோய், அந்த கிருமி எல்லாரையும் மிகப்பெரிய மரண பீதிக்குள்ளாக எல்லாரையும் அடித்து கொண்டிருந்தது. எக்கச்சக்கமாய் அடிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தேவ மனுஷன் அதை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் தன்னுடைய ஊழியத்தையும் தன்னுடைய காரியத்தையும் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு காரியத்தை அங்க சொல்லப்பட்டதாக, அவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் ஒரு காரியத்தை சொல்லுறதாக சொல்லுகிறார்கள். என்னவென்று சொன்னால், அந்த கிருமி, மனுஷனை அழிக்கிற அந்த கிருமியை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், செக் பண்ணணும், நானு என் கையில செக் பண்ணா அந்த கிருமி சாவுதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள்? பெரிய பெரிய மருத்துவர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்னார்லாம், நீங்க இப்படிப்பட்ட கிருமியோடு விளையாடாதீங்க, நிறைய பேரை மரணத்துக்குள் ஆக்கி இருக்கிறது, இந்த கிருமியினால அநேகர் மரித்திருக்கிறார்கள், இது மாதிரி நீங்க ரிஸ்கே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொன்னாரா, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படிப்பட்ட கிருமியை அவருடைய சரீரத்துல இறக்கும் போது பயந்தார்களாம். நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க, இது மரணத்துக்குரிய காரியம், இது அப்படிப்பட்ட ஒரு கிருமி இது என்று சொல்லி எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கொண்டு அவர் சொன்னாராம், அவருடைய சரீரத்துல அந்த கிருமியை நீங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் அந்த கிருமியை வைத்த போது அவர் கண்ட உண்மை என்னவென்று சொன்னால், அவருடைய சரீரத்துல பட்ட உடனே எந்த கிருமி அத்தனை பேரையும் மரணத்துக்குள்ளாய் ஆக்கி அடித்து கொண்டிருந்ததோ, இவர் சரீரத்துல பட்ட உடனே அந்த கிருமி அடிந்து செத்து போனது. இது உண்மையாய் நடந்த ஒரு காரியம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அந்த விஷ கிருமி அவருடைய சரீரத்துக்குள்ள என்டர் பண்ண முடியல. அப்போ அந்த அளவுக்கு தெய்வீக சுகத்தில் இருந்தார்.
அவர் வியாதி இல்லாமல் இருந்தார். எந்த ஒரு கிருமியோ, நல்லா கவனிங்க, கேன்சரா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கிருமியா இருந்தாலும் அவருடைய சரீரத்தை எந்த விதமான வியாதியின் கிருமிகளோ அவருடைய சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாது என்பது வேதத்துடைய தெளிவான சத்தியம். இதிலிருந்து நமக்கு புரிகிறது. பிசாசு மனுஷர்களை வஞ்சிக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம், வியாதி தேவன் கொடுக்கிறார், இல்லை என்று சொன்னால் வியாதியை கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் அதுல தெளிவாய் போதிக்கிறது. சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கும் போது சுகம் நம்முடையது, தெய்வீக ஆரோக்கியம் நம்முடையது. வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, வியாதியை தேவன் கொடுப்பதும் அல்ல, வியாதியை சகித்துக் கொள்வதும் தேவனுடைய சித்தம் அல்ல என்பது வேதம் தெளிவாய் போதிக்கிறது. அதை குறித்து அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் நான் இதுல இருந்து காண்பிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே, மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 12ஆம் வசனத்திலே 11-12 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தலினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. நல்லா கவனிங்க, பவுலுடைய கைகளினாலே விசேஷமான அற்புத அடையாளங்கள் நடக்குது. அவருடைய சரீரம், நல்லா கவனிங்க, இதை எதுக்காக சொல்லுகிறேன், மாம்சத்திலே முள் என்று சொல்லுகிறது. அவர் வியாதியில இருந்திருக்க மாட்டார். ஏன் என்று சொன்னால் அவருடைய சரீரத்திலே எந்த விதமான கிருமியோ எந்த வியாதியோ அவருடைய சரீரத்தை ஆளுகை செய்திருக்க முடியாது என்பதை நான் விவரித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இரண்டாவது சம்பவம் பார்க்கிறோம், அவருடைய சரீரத்திலே அவருடைய கைகளினாலே தேவன் விசேஷமான அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். 12ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் 19:12 அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. கைய வைக்கல. இவர் யூஸ் பண்ணி கொண்டிருந்த உருமால்கள், கச்சைகள், கர்ச்சீஃப்ஸ், அந்த டிரெஸ்ஸஸ் கொண்டாந்து யார் மேல, அவர் சரீரத்தையே வைக்கிற, அவர் சரீரத்திலே போடப்பட்டிருந்த அந்த டிரெஸ், அவர் சரீரத்திலே போடப்பட்டிருந்த அந்த கர்ச்சீஃப், அவர் யூஸ் பண்ண கர்ச்சீஃப கொண்டாந்து, நான் நினைக்கிறேன் எந்த வியாதி, கேன்சரா இருக்கலாம், மரண வியாதியா இருக்கலாம், என்னென்ன காரியங்கள் இருந்தோ, எந்தெந்த சரீரத்துல உபாயங்கள், எந்தெந்த நோய்பட்ட காயங்கள்லாம் இருந்ததோ அந்த நோயாளிகள் மேலே கைய வைக்கலங்க. இவருடைய கர்ச்சீஃப், யூஸ் பண்ண ட்ரெஸ் போட்ட உடனே வேதம் சொல்லுகிறது வியாதிக்காரன் மேல போட வியாதிகள் அவளை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவளை விட்டு புறப்பட்டு போன. அவர் யூஸ் பண்ண காரியத்திலேயே வியாதி போகுதுன்னா அவருடைய சரீரத்துல வியாதி கட்டாயம் இருந்திருக்கவே முடியாது, கட்டாயம் இருந்திருக்காது. இந்த பகுதியை நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவளை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவளை விட்டு புறப்பட்டு போயின. அப்போ வியாதிகள் மாத்திரமல்ல, அந்த மனுஷர்களுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவிகள், வித்தியாசமான ஆவிகள் இருந்திருக்கும் இல்லைங்களா, எல்லா வித்தியாசமான ஆவிகளும் புறப்பட்டு போயிருக்கும் கட்டாயம். ஆனால் நான் இன்னொரு காரியத்தை அங்க பார்க்கிறேன், அந்த இவருடைய வஸ்திரங்களையும் இவர் யூஸ் பண்ண அந்த கச்சைகளையும் எடுத்து வியாதிக்காரன் மேல போடும்போது அது கேன்சரோ இல்லை என்று சொன்னால் அவளை அழிக்கிற பிபியோ, அவளை அழிக்கிற சர்க்கரை நோயோ, எந்த காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவர்கள் மேல் அதை போட்ட உடனே அவைகள் அப்படியே அந்த வியாதிகள் போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயினா, அந்த வியாதியை கொண்டு வந்த ஒரு பொல்லாத ஆவி இருக்கு பாத்தீங்களா. கேன்சர்னா அந்த கேன்சருக்கு பின்னால ஒரு பொல்லாத ஆவி இருக்குது, மரணத்தின் ஆவி. ஒவ்வொரு வியாதியின் பின்னாலே மனுஷனை அழிக்கிற ஒரு பொல்லாத ஆவி உண்டு. அது கேன்சரா இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட எய்ட்ஸா இருக்கட்டும், சரீரத்தின் மனுஷனை கொரோனாவா இருக்கட்டும், எல்லா வியாதிக்கும் எல்லா நோய்க்கு பின்னாலே ஒரு பொல்லாத ஆவி உண்டு. அப்போதை நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், மற்ற பொல்லாத ஆவிகள் போனது மாத்திரமல்ல, அந்த கச்சைகளையும் இவருடைய உருமால்களையும் போடும்போது
அந்தந்த குறிப்பிட்ட வியாதிஸ்தர்கள் மேலே போடும்போது, கேன்சர் பேஷண்ட் மேல போட்டிருக்கும் போது அந்த வியாதிகள் சுஸ்தமாகும் போதே அந்த வியாதிக்கு காரணமாயிருந்த அந்த கேன்சரின் பொல்லாத ஆவிகளும் புறப்பட்டு போயிருக்க வேண்டும். எய்ட்ஸ் நபர் மேலே போடும்போது அந்த எய்ட்ஸ் போகும்போது அந்த எய்ட்ஸுக்கு உண்டான அதன் பின்னணியிலே கிரியை செய்கிற எய்ட்ஸின் பொல்லாத ஆவிகளும் புறப்பட்டு போக வேண்டும். கொரோனா இருக்கும் என்று சொன்னால் அந்த கொரோனா பாதித்த அந்த நபர் மேலே போடும்போது, அப்போ கொரோனா இல்ல, நான் சொல்லுகிறேன், அப்ப அந்த கொரோனா போகும்போது அந்த கொரோனாவுக்கு காரணம் வந்து பொல்லாத ஆவிகளும் சேர்ந்தே புறப்பட்டு போக வேண்டும். அப்படித்தான் நடந்தது. பிரியமானவர்களே, எதற்காக இதை சொல்லுகிறேன்? அந்த மாம்சத்தின் முள் அவர் சாத்தானால் கொடுக்கப்பட்ட தூதனா இருந்தது. அது ஒரு காலம் அவருடைய சரீரத்துல அந்த முள், இவர்கள் சொல்லுகிறது போல அந்த ஒரு டெபினேஷனை வச்சு மாம்சத்தின் முள் அவர் சரீரத்துல அந்த பலவீனம் என்ற வார்த்தையை வைத்து அவர் வியாதியா இருக்கவில்லை என்பதை உங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினேன். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிருக்கார், நானே உன் பரிகாரிய கர்த்தர், எகிப்துக்கு வரப்பண்ண வியாதிகளை ஒன்றும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை எப்போது சொன்னார்? அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்து முதலை கடந்து வருகிறார்கள். அங்கிருந்து வெளியே கொண்டாடுறாரு ஆண்டவரு. அப்பதான் சொல்றாரு, எகிப்துக்கு வரப்பண்ண வியாதிகளிலே நான் உனக்கு ஒன்றும் வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அவர்கள் முழுவதுமாய் பார்த்தது எகிப்து தேசம்தான். இன்னைக்கு அவர் எப்படி சொல்றார் தெரியுங்களா? இன்னைக்கு எப்படி தெரியுமா சொல்றாரு? எகிப்துக்கு வரப்பண்ண வியாதிகளை ஒன்றும் வரப்பண்ண மாட்டேன் என்று நாம் சொல்லுவது நல்லதுதான், 100க்கு 100 நல்லதுதான். ஆனா இப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லணும் தெரியுங்களா? அவரே என் பரிகாரி ஆகிய கர்த்தர், உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியும் எனக்கு அவர் வர பண்ண மாட்டார். உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியும், கொரோனா இன்க்ளூடு, என்னென்ன மீடியால சொல்றாங்க, எந்தெந்த காரியங்கள் சொன்னாலும் எந்த வியாதியும் எனக்கு வர பண்ண மாட்டார். ஏன் அப்போ சொன்னார் எகிப்துக்கு வர பண்ண வியாதிகள்னா, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது வேற எகிப்து தேசம் தான், வேறு உலகம் தெரியாது. அதனால எகிப்து தேசத்துக்கு வர பண்ண அவர் அங்கதான் இருந்தாங்க. அதனாலதான் சொன்னாரு, எகிப்து தேசத்துக்கு வர பண்ண வியாதிகளும் ஒன்று வர பண்ண மாட்டேன். அப்ப இன்னைக்கு பார்த்து அவர் எப்படி சொல்லுவாரு? இந்த உலகத்துல நீ பார்க்கிற எந்த வியாதியும் நான் உனக்கு வர பண்ணேன், நான் உனக்கு வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். பிரியமானவர்களே, இதன் மூலம் என்ன சத்தியம் நமக்கு தெரிகிறது சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் உயர்ந்து போய் அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு அவருடைய மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு சாத்தானுடைய தூதனாக இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த முள் இவர்கள் சொல்லுகிறது போல அது வியாதியா இல்லை என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் வியாதியா இருப்பது எதற்கு வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னேன். நான் தெளிவாய் காட்டினேன், கட்டாயம் அவர் வியாதியா இருந்திருக்க முடியாது என்று சொல்லி. பிரியமானவர்களே, நான் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் இந்த 2வது பகுதியை கேட்கிற நீங்கள் கண்களை மூடி எந்த வியாதியோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னார், தேவராகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுக்கும்படியாய் நான் இப்போது ஜெபிக்க போகிறேன். அன்பின் நல்ல பிதாவே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே, இப்போதே ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த வேலையிலே கர்த்தாவே, நீர் இந்த வேலையிலே ஆண்டவரே ஒரு சுகத்தை கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்வமான சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல நீரே எங்கள் பரிகாரியா இருக்கிறீர். எகிப்துக்கு வர பண்ண வியாதிகளை ஒன்று வர பண்ண மாட்டேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சரீர பலவீனத்திலே இல்லை கர்த்தாவே, வியாதியிலே இல்லை கர்த்தாவே, அவர் பரிபூர்ணமான சுகத்திலே இருந்தார். தேவன் என்று எங்களுக்கு சொல்லுகிறது என்ன? இந்த உலகத்துல வர பண்ண வியாதிகளை ஒன்று நான் உனக்கு வர பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறீர். இப்படி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குறவர். இதை பார்த்து கொண்டு யாரா இருந்தாலும் கர்த்தாவே, அது கேன்சரா இருக்கலாம், அது எய்ட்ஸா இருக்கலாம், சரீரத்தை பலவீனப்படுத்துற எந்த வியாதியா இருக்கும் என்று சொன்னாலும், அது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், அது பிரெயின் ப்ராப்ளமா இருக்கலாம் கர்த்தாவே, நர்வ்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம் கர்த்தாவே, சரீரத்துல ஆண்டவர் எந்த ஒருவேளை தலைமுறை சாபங்களா இருக்கலாம், எந்த வியாதியும் அவளை இப்போது கூட தாக்கி கொண்டாலும் கர்த்தாவே, நெடுநாளா இந்த வியாதியில் இருந்தால் கூட இப்போதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஜெபிக்கிற இந்த விரலே ஒரு தெய்வீக சுகம் அவருடைய சரீரத்தை ஆளுகை செய்யும்படியாய் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Lord, I send your word right now, Lord. உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறேன். இதை பார்க்கிற உம்முடைய ஜனங்கள், விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய ஜனங்கள், வியாதியை தேவன் கொடுப்பதில்லை,
வியாதி தேவனுடைய சித்தம் அல்ல. சுவிசேஷத்திலே சுகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள கர்த்தாவே, நெடு நாட்களாய் நெடு வருஷமா இருக்கிற எல்லா கேன்சர் கிருமியை இயேசுவின் நாமத்தில் நான் சபித்து சரித்து விட்டு வெளியே போக முடிய கட்டளை கொடுக்கிறேன். எந்த ஹார்ட் ப்ராப்ளமும் கர்த்தாவே, சுகர் ப்ராப்ளமும், எல்லா குருட்டு ஆவிகள், சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எந்த சரீரத்தின் எந்த அவயத்திற்கு எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சரீரத்தை விட்டு இப்போதை போக முடியாய் நான் கட்டளை கொடுத்து பேசுகிறேன். பரிபூர்ணமான சுகம் இப்போது உச்சம் தலைந்து உள்ள கால் மட்டுமாய் கடந்து வர முடியாது ஜெபிக்கிறாண்டவரே. சுகத்தை கொடுத்து விட்டு என்று விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த மாம்சத்தின் முள் என்ன குறிக்கிறது என்பதை இப்போது நாம் 3வது பகுதியிலே நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.